KPL Center நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நிறைய பேர் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கும் போது அந்த டயத்தில் ஒரு ரிசர்ச் கம்பெனி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம். அதை பொறுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். இல்லை அந்த டயத்தில் ஒரு புல்லிஷாக இருந்திருக்கலாம் மார்க்கெட்டு, அதை பொறுத்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். இல்லை நம்மளே நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்போம், இல்லை மற்றவங்களுடைய இன்ஃபர்மேஷன் அதை கேள்விப்பட்டிருப்போம், அதுபடி இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது இன்வெஸ்ட் பண்ண பிறகு பார்த்தா ஒவ்வொரு பீரியட் டைம் நிறைய பேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரதுனால நிறைய பேர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அதை அந்த ஸ்டாக்கை கவர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஓகே, அப்படி தேவைப்படும் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் தேடி நம்ம போய் கண்டுபிடிக்கிறத விட நம்ம வச்சிருக்க ஸ்டாக்குக்கு அந்த ஸ்டாக்குக்கு கீழே இல்லை அந்த ஸ்டாக்குக்கு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஒரே இடத்துல கிடைச்சா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெப்சைட், அப்படிப்பட்ட ஒரு ஆப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கில் உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, என்னோட புதிய வீடியோக்கில் உடனுக்குடன் கிடைக்கும். அதை தவிர நம்மளுடைய சேனலில் நீங்கள் டெலகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணணும்னா KPLCN டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்டு அது வேறு எந்த வெப்சைட்டும் இல்லை, அது நம்ம ரெகுலராக நம்ம பார்த்துட்டு இருக்க Marketsmojo வெப்சைட்டு தான். ஸோ Marketsmojo வெப்சைட்டு தான் அது. இந்த வீடியோ ஆரம்பத்திலே ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே ஆரோக்கிய பாலினுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. ஓகே, அதில் என்னென்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான காற்று, அதுக்கப்புறம் ஆரோக்கியமான இருக்கிற இடம், அதுக்கப்புறம் சொந்தங்கள், இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த வீடியோனுடைய முடிவில் ஓகே, இந்த ஆப்பில் கொடுத்துருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான தகவல், நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக்குக்கு தேவைப்படுற தகவல், இதெல்லாம் பார்த்த பிறகு ஓகே, ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறது இதை விட வேறு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸையும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு எனக்கு நான் உணர்ந்தேன், அதனால தான் இந்த இதை கம்பாரிசன் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சரி, Marketsmojo ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதை உங்களுக்கு வெப்சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாருமே நம்ம கையில் மொபைல் வச்சு பார்த்துட்டு இருக்கனால குயிக்காக நம்ம அக்சஸ் பண்ணோம்னா அது மொபைல் தான், அதுக்கப்புறம் தான் வெப்சைட்ஸு. இருந்தாலும் உங்களுக்கு வெப்சைட்ஸ் லாஸ்ட்டாக எந்த இடத்துல பார்க்கலாங்கிறது சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது Marketsmojo ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மெனுக்கு போங்க. மெனுவில் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, அந்த போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் என்ன வேல்யூக்கு வாங்கினீங்க அதனோட அமௌண்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன் சில ஸ்டாக்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ இதில் ஏதாவது இந்த வீடியோக்காகவே சில ஸ்டாக்ஸ் ஆட் பண்ண சிலது என்னோட ஸ்டாக்ஸும் இருந்தது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38,625 ஸ்டாக்ஸ்னுடைய வேல்யூ இருக்குது. ஓகே, அப்படின்னா என்னன்னா இப்போ உள்ள வேல்யூ அதில் பார்த்தா அன்ரியலைஸ்டு கெயின் அப்படின்னா கிட்டத்தட்ட -7,000 இருக்குது, -15.54%. ஸோ அன்னைக்கு டேஸ் கெயின் அப்படின்னா மார்க்கெட் ரன்னிங், அதாவது ப்ரீவியஸ் இப்போ இன்றைக்கி மார்க்கெட் இல்லை, ஸோ லாஸ்ட்டு மார்க்கெட் டே என்ன இருந்துச்சோ அந்த மார்க்கெட் டேனுடைய கெயின் எவ்வளவு அப்படிங்கிற பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் இதில் அப்படின்னா, நீங்கள் என்னென்னலாம் ஸ்டாக்ஸ் வாங்குறீங்களோ, இல்லை இதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்டாக்ஸினுடைய வாங்கின விலை உங்களுடைய புரோக்கர் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் ஜெரோதா வச்சுருக்கீங்கன்னா ஜெரோதாவில் இந்த ரேட்டுக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அந்த ரேட்டு ப்ளஸ் குவான்டிட்டி இதில் நீங்கள் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே ஆட்னு ஆப்ஷன் இருக்குது, இங்கே சர்ச் அண்ட் ஆட் ஸ்டாக்ஸ் இருக்குது, அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதில் போட்டுட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, இதுவே உங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லா தகவலையும் கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த நான் ஸ்டாக்கை வச்சுக்கணுமா வச்சுருக்கக்கூடாதா, இன்ன வரைக்கும் எவ்வளோ டிவிடன் வாங்கியிருக்கேன், எல்லா தகவலும் இந்த ஸ்டாக்குக்கு என்னைக்கு ரிசல்ட் வருது, நீங்கள் அது எல்லாமே இப்போ மணி கண்ட்ரோல் இதெல்லாம் போனீங்கன்னா அந்த ஸ்டாக்கை என்ட்ரு பண்ணி என்னைக்கு ரிசல்ட் டேட்டு, எவ்வளோ டிவிடெண்ட்டு என்ன, இல்லை NSE இந்தியா போயிட்டு என்னைக்கு இதுக்கு ரிசல்ட் வருது, இதெல்லாமே நீங்கள் இது பண்ணணும். இது அப்படி கிடையாது, ஒரே இடத்துல அனைத்து தகவலும் வந்துடும். ஓகே, இது அதுக்கு தான் சொன்னேன், இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு அது புரியும். ஓகே, சரி, இப்போது நான் எல்லா ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதாவே போட்டேன். ஒரு கிளான்ஸுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். DCB பேங்க், ரைட்ஸு, மணப்புரம் ஃபினான்ஸ், ஃபெடரல் பேங்க், திலீப் பில்டுகான், சிட்டினியன் பேங்க், ஸ்டெர்லைட் டெக், கிராஃபைட் இந்தியா, DCM ஸ்ரீராம், ஜமுனா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ், பயோகான். ஓகே, இது எல்லாம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு திருப்பி இது பண்ணாதீங்க. நான் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ இதுக்காக இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி இந்த ஆப்பை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறதுக்கும் சிலது நான் ரெண்டுமே கலந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதான் ஸ்டாக் இதில் லாஸ்ட்டில் உள்ள ஸ்டாக்கும் ஆட் பண்ணியிருப்பேன். அதனால் நீங்கள் அதை வச்சுட்டு எதுவும் ஃபாலோ பண்ண வேணாம். ஓகே, சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே இது பார்த்துட்டோம் இல்லையா,
இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டேன். ஓகே, மேலே வந்து மல்டிபிள் ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இப்போ மேலே இப்போ டைட்டில் பாருங்கள், இன்ட்ராடே ஓவரால், ஹோல்டிங் சம்மரி, டுடேஸ் ப்ரைஸ் டீடைல்ஸு, ஹை லோ டீடைல்ஸு, ரிட்டர்ன்ஸ் கான்ட்ரிபியூஷன் பை செக்டர், கான்ட்ரிபியூஷன் பை மார்க்கெட் கேப், பை ஸ்டாக்ஸ், டிவிடெண்ட் ரிட்டர்ன்ஸ், மோஜோ ஹெல்த் ஆக்சுவலி குவாலிட்டி, வேல்யூஷன், ஃபினான்ஷியல் ட்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் குவார்டைல்ஸ், ரிஸ்க், லிக்விடிட்டி, டேக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் 1, 2, ஆனுவல் ஃபினான்ஷியல், ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ், ரிசல்ட்ஸ், டோட்டல் ரிட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ராடே ஓவரால் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்ன தகவல் நமக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ நிறைய இது வந்து என்ன அப்படின்னா, ஓவராலாக ஒரு 10 ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம்னா இன்றைக்கி அந்த ஸ்டாக்னுடைய டுடேஸ் கெயின் என்ன அப்படி, இந்த ரீசன்ட் அப்டேட் வந்து ஈவன் 0 கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி இல்லை அந்த அப்டேட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எப்பொழுதுமே ஒரு ஸ்டாக்கை வந்து நெகட்டிவ்லேயே பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு இதே தெரியாது, நமக்கு ஒரு மூடே வந்து கிரியேட் ஆகாது. என்னன்னா என் ஸ்டாக் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளோட ஓவரால் ஸ்டாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் வந்து டோட்டலாக வந்து ஒரு 10% லாஸ் இருந்தால் கூட இன்னைக்கு வந்து ஒரு 100 ரூபாய் வந்து அந்த ஸ்டாக் வந்துட்டு ப்ளஸில் காட்டுச்சுன்னா, அப்படின்னா வந்து 1000 ரூபா லாஸில் இருந்துச்சு அப்படின்னா 100 ரூபா ப்ளஸில் கட்டும்போது 100 ரூபா ரெக்கவர் ஆகுது, 900 வந்து அப்போ அப்பளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, கிராஜுவலாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு, அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால் இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டில் வந்து டேஸ் கெயின், இப்போ வந்து டிசிபி பேங்க் எடுத்துட்டா 49 rupees டேஸ் கெயின். ஓகே, அன்ரியலைஸ்டு கெயின் மொத்த குவான்டிட்டி வந்துட்டு இருக்கும்போது அதில் வந்து அன்ரியலைஸ்டு கெயின் பார்த்தா 16.9%, 95% லாஸில் இருக்குது, 525 ரூபா லாஸில் இருக்குது. அன்ரியலைஸ்டு கெயின்ங்கிறது ப்ளஸ்ஸாக இருக்கலாம் இல்லை மைனஸாக இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் டேஸ் கெயின் வந்துட்டு இவ்வளோ பர்சன்ட், கிட்டத்தட்ட 1.2% வந்துட்டு டே கெயின்ஸ். ஓகே, அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஓவராலாக இங்கே வரும். டேஸ் கெயின் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதனோட டோட்டல் இங்கே வரும். ஓகே, ஸோ அது வந்து என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள், 197.95. இந்த சைடில் வந்து டேஸ் கெயின், அதுக்கப்புறம் அன்ரியலைஸ்டு கெயின். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங் சம்மரி. நான் எத்தனை ஸ்டாக் வச்சிருக்கேன், என்ன குவான்டிட்டி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது மேலே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபைட் இந்தியா 10 குவான்டிட்டி, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ப்ரைஸ் நான் வாங்கினேன், விலை 352 வாங்கினேன். இன்னைக்கு வந்துட்டு லேட்டஸ்ட் வேல்யூ அந்த 10 குவான்டிட்டியோடைய நான் இன்வாய்ஸ் வேல்யூ என்ன 3520 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்றைக்கி அந்த 10 குவான்டிட்டி சேர்ந்து வந்து 3161 ரூபா வேல்யூ. அப்படின்னா நான் வாங்கியிருந்த 3500 தானே, இன்றைக்கி வந்து அதனோட வேல்யூ 3121. சப்போஸ் வந்து ஸ்டாக் ப்ளஸில் இருந்துச்சுன்னா இது 3800 அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அப்போ என்னன்னா இன்வாய்ஸ் வேல்யூ எவ்வளோ, நான் வாங்கின வேல்யூ மொத்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதனோட டோட்டல் தெரியும். இந்த பாட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்குன்னா, இது வரைக்கும் 45,731 அந்த வேல்யூக்கு வாங்கினது. இதனுடைய இந்த வேல்யூ என்ன, லேட்டஸ்ட் மார்க்கெட் வேல்யூன்னு பார்த்தா 38,000 தான் அப்படிங்கிறது தகவலும் கிடைக்கும். அது வந்து ஹோல்டிங் சம்மரி. ஓகே, ஸோ அடுத்த ஹெட்டிங் பார்த்துட்டிங்கன்னா ஹை லோ டுடேஸ் ப்ரைஸ் டீடைல்ஸ். ஓகே, டுடேஸ் ப்ரைஸ் டீடைல்ஸ் எவ்வளோ வால்யூம், எவ்வளோ சேஞ்ச் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டுன்னா டேஸ் ஹை டேஸ் லோ, அதாவது வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஹை என்ன, இன்றைக்கி என்ன லோ. ஓகே, ஸோ அந்த தகவல் வந்துட்டு டுடேஸ் ப்ரைஸ் டீடைல்ஸில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை லோ டீடைல்ஸ். இது என்ன அப்படின்னா, இப்போ பயோகான் ஸ்டாக் எடுத்துகிற 228 ரூபா 75 காசு. ஓகே, அப்படிங்கும்போது அதனுடைய 52 வீக்கு ஹை, இது வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆச்சு. 52 வீக்கு ஹைன்னு பார்த்தா 359 ரூபா, 52 வீக்கு லோன் பார்த்தா 217 ரூபா. ஸோ ஆல் டைம் ஹைன்னு பார்த்தா 718. அதான் வந்து நான் சொன்னாலே ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆனது 28.85 ஆல் டைம் லோ. ஓகே, இப்போ என்ன தகவல் இதில் நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பைகான் ஸ்டாக் வந்து 228 ரூபா 229 ரூபா இருக்கும்போது 389 ரூபா 52 வீக்கு ஹை, நான் ஒரு வருஷத்தினோட ஹை அவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா ப்ளஸ் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஈஸியாக வந்து ஏறது சான்ஸ் இருக்குது, நல்ல நியூஸ் இருந்தால், கண்டினியூஸ் ரிசல்ட் கொடுத்தா, அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அது வந்து இந்த ஹெட்டிங்லேருந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு. அடுத்த ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் கான்ட்ரிபியூஷன் பை செக்டர். இதில் வந்து நம்ம என்னென்ன செக்டர் வச்சுருக்கோம், ஃபார்மா எவ்வளோ செக்டர் வச்சுருக்கோம், அதில் வந்துட்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, ப்ளஸ்ஸாக மைனஸாக, அது அதனோட பர்சன்டேஜ் என்ன. அதுக்கப்புறம் அதே மாதிரி ரிட்டர்ன் கான்ட்ரிபியூஷன் பை ஸ்டாக்ஸு, மார்க்கெட் கேப்பு, அதாவது வந்து லார்ஜ் கேப் எவ்வளோ தந்துச்சு, மிட் கேப் எவ்வளோ தந்துச்சு, ஸ்மால் கேப் எவ்வளோ தந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஸ்டாக்ஸ், எந்த ஸ்டாக் வந்து அதிகமாக, அதாவது டாப் 3 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம், சின்ன சின்ன ஸ்டாக்ஸ்லாம் இது பண்ணாமல் டாப் 3 ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துச்சு, டிவிடெண்ட் ரிட்டர்ன்ஸ். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்ஸ் நான் போட்டிருக்க ஸ்டாக்ஸ்லாம் சோஃபார் வந்து என்னோட குவான்டிட்டிக்கு கம்பேர் பண்ணி எவ்வளோ டிவிடெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் காட்டு பாருங்கள். மொத்தமாக இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 125 ரூபா டிவிடெண்ட் வந்திருக்கும். இதில் பார்த்தா வந்துட்டு பயோகான் ஒரு 50 ரூபா வந்திருக்கு, ஸ்டெர்லைட் டெக் வந்து 39 ரூபா சோஃபார் டிவிடெண்ட் வந்திருக்கு, ஜம்னா ஆட்டோ வந்து 23 ரூபா வந்திருக்கு, ஃபெடரல் பேங்க் 14 ரூபா வந்திருக்கு, மற்றவெல்லாம் இன்னும் வரல அப்படிங்கிறது ஒரு தகவல் வருது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
எவ்வளோ டிவிடெண்ட் ரிட்டர்ன் வாங்கணும் ஒரே இடத்துல நான் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வச்சிருக்க ஸ்டாக்லாம் மோஜோ பிரகாரம் வந்து குவாலிட்டி ஸ்டாக்ஸாக இல்லையா? நம்ம குவாலிட்டி பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். குவாலிட்டி இருந்தால் மட்டும் தான் அந்த ஸ்டாக் வச்சுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் அந்த வீடியோ பாருங்கள், அசெட் குவாலிட்டி ரேட்டிங் சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ வந்து இதில் என்னன்னா நான் வச்சிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே குவாலிட்டி ஸ்டாக்ஸ், அதாவது குட் ஸ்டாக்ஸ், எக்ஸலன்ட் குவாலிட்டி தான் வச்சிருக்கேன். எதுவுமே பவர் குவாலிட்டி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் பேங்க் எடுத்தீங்கன்னா புவர் குவாலிட்டி, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எதுவும் இதில் இல்லை. ஓகே, ஸோ அந்த ஒன் வே ஐ எம் ஸ்டார்ட் இஸ் ஃபார் அஸ் லாங் அஸ் குவாலிட்டி இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டாக் நான் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து வேல்யூவேஷன். இப்போ வந்து நான் வாங்கியிருக்க இது வந்து இப்போ உள்ள வேல்யூவேஷன். ஓகே, நான் வாங்கியிருக்க வந்து லோ ப்ரைஸில் வாங்கியிருக்கலாம், அதாவது வந்துட்டு குட் அட்ராக்டிவ் ப்ரைஸில். இன்னைக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கு வாங்கணும்னு நினச்சா கூட சில ஸ்டாக் வந்துட்டு எனக்கு வந்து நான் வந்து நிறைய வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு பார்க்கும் அட்ராக்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது காட்டுது. டிசிபி பேங்க், ஃபெடரல் பேங்க், ஜம்னால அட்ராக்டில் இருக்குது, சிட்டிசன் பேங்க் எக்ஸ்பென்சிவ் இருக்குது, ரைட்ஸ் எக்ஸ்பென்சிவ் இருக்குது, பயோகான் ஃபேர் இதெல்லாம் மற்றெல்லாம் ஃபேர் ப்ரைஸ், கிராஃபைட் இண்டியா வெரி அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது எனக்கு வாங்குறது தோணும். அதே டயத்தில் என் ஸ்டாக் வந்துட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எந்த வெரி எக்ஸ்பென்சிவ் இப்போ இருக்கா அப்படிங்கிறதும் தோணும். ஓகே, அதான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ட்ரெண்ட். இந்த ஸ்டாக்ஸ் நம்ம வச்சிருக்க ஸ்டாக்ஸ்லாம் ரீசனாக என்ன ரிசல்ட் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா ஜமுனா, திலீப் இதெல்லாம் நெகட்டிவ் ரிசல்ட்டு, பாசிட்டிவ் வெரி பாசிட்டிவ் ரிசல்ட்டு, பயோகான், ஃபெடரல் பேங்க், ரைட்ஸ் எல்லாம் வெரி பாசிட்டிவ் ரிசல்ட்டு, மணப்புரம் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஃபேர் ரிசல்ட், அதாவது ஃப்ளாட் ரிசல்ட், ஸ்டெர்லைட், டிசிஎம் அப்படிங்கிறது ஒரே இடத்துல என்னோட எல்லா ஸ்டாக்ஸோட ரிசல்ட் ஸ்டேட்டஸ் நான் பார்த்துக்கலாம். ரிட்டர்ன் குவார்டைல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 இயரில் வந்து எவ்வளோ அந்த ஸ்டாக் வந்து இதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா கிராஃபைட் இண்டியாலாம் பயங்கரம் 1 இயரில் சரிஞ்சிச்சு, -71%. ஸோ அது வந்து மைனஸில் வந்துட்டு அதையும் காட்டுது. இந்த அதாவது 1 இயரில் வந்து என்னோட ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு, அதாவது பீட்டா வேல்யூ. நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், பீட்டா வேல்யூ மோர் தென் 1 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க், அதாவது வந்து ரிட்டர்ன்ஸும் அதிகமாக கிடைக்கும். அதே டயத்தில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு என்ன மூவ்மெண்ட் இருக்கோ 1க்கு மேலே இருந்துச்சுன்னா 1 மடங்கு மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா 1.5 மடங்கு, 1.5 அப்படின்னா 1.5 மடங்கு வந்துட்டு உங்கள் ஸ்டாக் மூவ் ஆகும். அதாவது இது வந்து 10 பாயிண்ட், அது வந்து 15 பாயிண்ட் மூவ் ஆகும் அப்படிங்கிறது. லிக்விடிட்டிங்கிறது என்னன்னா சில நேரத்தில் சில ஸ்டாக்ஸ் வந்து லிக்விடிட்டி இஷ்யூஸ் வரும். அப்படி இஷ்யூஸ் வரும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு விற்கிறது கொள்றது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரைஸில் பார்த்தா அதே ப்ரைஸில் வந்து விற்கும்போது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த தகவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் சொல்கிறேன். டேக்ஸ், அதாவது வந்து நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக் வந்து நீங்கள் வித்துட்டீங்க எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற எஸ்டிடியும் இருக்குது. சப்போஸ் அது வந்து லாங் டைம் கெயின் அதையும் இருக்குது. அதாவது லாங் டைம்னா மோர் தென் 1 இயர் இருக்கும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லுவாங்க, அந்த டேக்ஸும் இதில் வந்து இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க கொடுத்துருக்க டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் இந்த ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ, இண்டஸ்ட்ரியல் பி ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங், அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து எவ்வளோ பி ரேஷியோ இருக்குது, இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ பி ரேஷியோ இருக்குது. ஸோ அந்த தகவல் இது எல்லாமே நீங்கள் ஒன்றுனா நீங்களே பாருங்கள், உங்களோட கொரீஸ் தான் எனக்கு போடுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ சேல்ஸு, எவ்வளோ ப்ராஃபிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸு, அதாவது 1 வீக், இயர், 1 இயர், 3 இயரில் என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது. எனக்கு இதில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஸ்டாக் வந்து எப்போ ரிசல்ட் வரும்போது இங்கே தெளிவாக இருக்கணும். எத்தனை ஸ்டாக் வச்சிருக்கீங்களே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட் வந்ததெல்லாம் ஆல்ரெடி செக் ரிசல்ட்னு அந்த ரிசல்ட் தகவலை நீ கிளிக் பண்ணுறது இருக்குது. அதுக்கப்புறம் அப்கமிங் ரிசல்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபைட் இண்டியா இன்னைக்கு ரிசல்ட்டு, மணப்புரம் நாளைக்கு ரிசல்ட்டு. அப்போ என்னோட ஸ்டாக்ஸ் என்னென்ன இன்னைக்கு ரிசல்ட்டுங்கிறது நான் இங்கேயே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, காம்போசிட் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு. இந்த போர்ட்ஃபோலியோ சென்செக்ஸ் இவங்க எல்லாமே பிரைமரி சென்சஸ் கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா சின்ஸ் இட் இஸ் அ ஓல்டு ஆக்சுவலி எக்ஸ்சேஞ்சுங்கனால அப்படி இல்லாத போது வந்து எல்லாமே மற்ற ப்ரைஸாக இருக்கட்டும் அது எல்லாமே பிரைமரி சென்செக்ஸ் எடுத்துருப்பாங்க. அடுத்தது தான் வந்து சென்செக்ஸ் இல்லாததான் வந்து இதில் எடுத்துப்பாங்க, என்னது நிஃப்டி என்எஸ்சியில் எடுத்துப்பாங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம்னா இவங்க வந்து ஒரு 7 காம்ப்ரஹென்சிவ் இன்ஃபர்மேஷன் தர்றாங்க நம்மளோட போர்ட்ஃபோலியோ பற்றி. ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, ரிஸ்க் என்ன, லிக்விடிட்டி இஷ்யூ என்ன, டைவர்சிஃபிகேஷன் இருக்கா இல்லையா. சரி, இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயோகான் மட்டுமே அதிகமாக இருக்கிறதுனால வந்து ஹைலி கான்சன்ட்ரேட்டட் எடுத்துக்கலாம். அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு ஒரே இடத்துல எல்லா பைசாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குவாலிட்டி 100% இந்த ஸ்டாக்ஸ்னால் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் பயப்பட அவசியம் இல்லை. வேல்யூவேஷன் 70% இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் 84% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து நல்ல ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. ரிட்டர்ன்ஸ் அதே மாதிரி வந்துட்டு 0.25% ரிட்டர்ன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரிஸ்க் அனலைசிஸ் இதெல்லாமே நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இது இருக்குது. ரிஸ்க் அனலைசிஸ் வந்துட்டு எவ்வளோ வந்து இப்போ ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் இருக்குது, லிக்விடிட்டி இஷ்யூஸ் எதுவும் இல்லை, டைவர்சிஃபிகேஷன் ஹைலி கான்சன்ட்ரேட், நான் சொன்ன மாதிரி பயோகான் குவாலிட்டி ஸ்டாக் இல்லை 100% நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம். வேல்யூவேஷன் 70% ஆவரேஜ் வேல்யூவேஷன் இருக்குது. வாங்கணும்னா வாங்கலாம், நல்லா இல்லைன்னா வந்துட்டு நம்ம வித்துடலாம். ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் எல்லாமே வந்துட்டு நல்ல 84% நல்ல ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் உள்ள ஸ்டாக் தான் வச்சிருக்கோம். டேக்ஸ் அனலைசிஸ் எடுத்துக்கிட்டா இவ்வளோ வந்துட்டு போட்டு இப்போ விற்றா இவ்வளோ எனக்கு, அதாவது எனக்கு எவ்வளோ
டேக்ஸ் போகும் அப்படிங்கிறது இருக்குது. என்கிட்ட லாங் டேர்ம் கேபிட்டல் எல்லாமே ரீசனாக போட்டதுனால லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எதுவும் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. அதான் லாங் டேர்ம் அப்ளிகபிள்ங்கிறது 1 இயருக்கு அப்புறம் தான். இதே இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இது மொபைல் இதுலேயும் பார்க்கலாம். நீங்கள் வந்து எதில் அப்படின்னா வெப்சைட்லையும் பார்க்கலாம். வெப்சைட்டில் பார்க்கும்போது இன்னும் சில தகவல் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிசிபி பேங்க் வந்துட்டு நான் வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது இதை வச்சுக்கலாமா இல்லைங்கிறது எக்ஸ்பர்ட் வந்துட்டு இது கொடுத்தாங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, அதையும் கொடுத்துருக்காங்க. இது ஹோல்டு பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம், அக்குமுலேட் பண்ணிக்கலாம், ப்ரைஸ் நல்லா இருக்கு அக்குமுலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு திலீப் பை பண்ணுங்கள், பில்டுகான் பை பண்ணுங்கள், அக்குமுலேட் பண்ணுங்கள், ரெக்கமெண்டேஷன் எதுவுமே இல்லை. இது எல்லாமே லாஸ்ட் 1 மந்த் ரெக்கமெண்டேஷன். ப்ளஸ் வந்து இப்போ வந்து இதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அதாவது வந்துட்டு பில்லிஷில் இருக்கா, பேரிஷில் இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து லாஸ்ட் இதாக எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இங்கே டெக்னிக்கல் கொடுத்துருக்காங்க பாருங்க. மைல்டு பில்லிஸ், சைட் பேஸ், நம்ம ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு கொடுக்குறாங்க. ஓகே, அந்தளவுக்கு அனைத்து தகவல்களும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். இதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிவில் இதை தவிர ஒரு இன்வெஸ்டருக்கு வந்துட்டு போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைட் நிறைவான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து இன்னைக்கு பார்த்தது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்த தகவல் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.